ஸ்ரீ சக்கரம் பக்தி சேனல் மெய்யன்பர்கள் நேயர்கள் அத்தனை பேருக்கும் பணிவான வணக்கங்கள். பௌர்ணமிக்கு அடுத்த நாளாக பிரதமை திதியில் தை மாதம் பிறக்கிறது. மிகவும் சிறப்பான நாள். சந்திர பகவானின் முழு நிலவின் ஒளி வீச்சின் காரணமாக 12 ராசிக்காரர்களும் சிறப்பாகவும் 12 லக்னக்காரர்களும் சிறப்பாகவும் இருப்பார்கள். ஆக அந்த பௌர்ணமி நிலவின் ஒளியில் பூமி எப்படி குளிர்ந்து இருக்கிறதோ அப்படியே 12 ராசிக்காரர்களும் நேயர்களும் 12 லக்னத்துக்காரர்களும் சிறப்பாக இருப்பார்கள். மேலும் இந்த தை மாதத்தின் சிறப்பு, உத்தராயண காலம் ஆரம்பமாகிறது. உத்தராயண காலத்தில் தான் பீஷ்மர் அம்பு படுக்கையில் படுத்திருந்ததாக புராணங்கள் சொல்கிறது. அதன் பிறகு பற்றி இருக்கிறென்றால் உத்தராயண காலத்தில் புண்ணிய காலம் எது செய்தாலும் சிறப்பாக இருக்கும். மேலும் வள்ளலார் சுவாமிகளின் பூஜை இருக்கிறது, ஜோதி தரிசனம் என்று இருக்கிறது. மேலும் மேலும் பார்த்தீர்கள் என்றால் சிறப்பான காலம் இந்த தை மாதத்தில். பொங்கல் திருநாள், தை திருநாள், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். உலகத்திற்கு வழி பிறப்பது போன்று, நல்ல வழி பிறப்பது போன்று 12 ராசிக்காரர்களுக்கும் நல்ல நல்ல நிலைகள் வந்து கொண்டே இருக்கும். சில ராசி நேயர்களுக்கு குறைபாடுகள் இருந்தாலும் கூட இந்த பௌர்ணமி நாளில் தை மாதம் பிறந்திருப்பதால் எல்லோரும் சுபிட்சமாகவும் நன்றாகவும் இருப்பார்கள். பல அன்பர்களுக்கு எதிர்பாராத திருப்பங்களும் பல நிலைகளில் உயர்வும் நடக்கும். ஆகவே இந்த தை மாதம் மிகவும் உலகத்திற்கு எப்படி சிறப்பாக இருக்கிறதோ அதுபோன்று 12 ராசிகளும் சிறப்பாக இருக்கும். மகர ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கின்ற காலம் தை மாதமாக கருதப்படுகிறது. இந்த தை மாதத்தில் மகர ஜோதி, சபரிமலையில் மகர ஜோதி தெரிகிறது. மகர நட்சத்திரத்தில் அன்று மகர ஜோதி தெரிகின்றது. அது உலகமே கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பான ஐயப்பனுடைய திருவிழாவும் இந்த தை மாதத்தில் வருகின்றது. ஐயப்ப பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். உத்தராயண காலத்தில் பல புண்ணிய காலங்கள் நடக்கின்றது. ஜோதி தரிசனம் தெரிவது போன்று வடலூரில் அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை ஜோதி ராமலிங்க சாமியுடைய ஜோதி தரிசனமும் அங்கு வடலூரில் சிறப்பாக செய்யப்படுகிறது. அணைய அடுப்பு என்று கருதப்படுகின்ற வடலூரில் இன்று வரை பசிப்பினியை போக்குகின்ற அந்த அணையா தீபம் எரிந்து கொண்டும் ஏழை மக்களுக்கு உணவளிக்கின்ற அந்த நிகழ்ச்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கின்றார்கள். தை மாதம் அத்தனை சிறப்பு வாய்ந்தது. மேஷராசி மெய்யன்பர்களே, எப்படி இருக்கிறீர்கள்? இந்த மேஷராசி அன்பர்கள் அத்தனை பேரும் பார்த்தீர்கள் என்றால் தான் முதலில் வர வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் சரராசிக்கு சொந்தக்காரர்கள். ஆகவே எதிலும் எப்பொழுதும் துரிதமாக செயல்படக்கூடியவர்கள், வேகமாக செயல்படக்கூடியவர்கள், அனைத்து எல்லோருக்கும் தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை கொண்டவர்கள். ஆகவே இவர்கள் எதிலும் திருப்தி அடைய மாட்டார்கள். தேடுதல் தேடிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி தேடிக்கொண்டிருப்பதும் இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இப்போ இவர்களுக்கு சனீஸ்வர பகவான் விரயத்தில் இருக்கிறார். அந்த விரயத்தில் இருக்கின்ற சனீஸ்வர பகவான் பண வரவும் தந்து கொண்டிருப்பார்கள். ஆக பாதகாதிபதியாக இருக்கின்ற சனீஸ்வர பகவான் அங்கு விரயத்தில் இருக்கும்போது பொருள் வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். ஆகவே இவர்கள் மேலும் இவர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். இந்த 3ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவானும் சற்று சாதகமற்ற நிலையில் தான் இருக்கிறார்கள். ஆகவே குடும்பத்தில் பண வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். வருகின்ற பணத்தை சேமித்து வைக்க முடியாமல் இருப்பார்கள். ஆக அந்த ராகு கது பயிற்சி, சனீஸ்வர பகவான் பயிற்சியும் இவர்களுக்கு சிறப்பான நல்ல நிலையை தரும். மேலும் மேலும் புதிய இடங்களை வாங்குவதற்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளும் வரும். மற்றபடி குடும்பத்தில் சிறு பிரச்சனை இருந்தாலும் அதை எல்லாம் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும். அனைவருக்கும் நன்றாக சிறப்பான ஒரு நிலைகள் தான் இருந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இவர்கள் ஆலய தரிசனம் சிறப்பாக இருக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம், ஆலய தரிசனம் சாப விமோசனம், அது போன்று இவர்கள் சிறந்த நிலையில் வந்து கொண்டு தான் இருப்பார்கள்.